தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். எஸ்பிஐ வங்கியில வாடிக்கையாளரா இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே 2 முக்கியமான அறிவிப்புகளை இப்ப எஸ்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியில எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒண்ணு. எதனாலன்னு சொல்லி பார்த்தோம்னா, பல்வேறு சலுகைகள் வழங்குறதுல இருந்து குறைந்த வட்டியில கடன் வழங்குறதுன்னு சொல்லி நிறைய வகையான சலுகைகளை கொடுக்கறதுனால மிகப்பெரிய வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு சூப்பரான வங்கி அப்படின்னு கூட எஸ்பிஐ சொல்லலாம். இப்போ முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பிஐல வீட்டு கடன் அப்படின்றதும் ஒன்று வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கி 7.50% முதல் 8.95% வரையிலான வட்டி விகிதங்கள் வீட்டு கடன்களை வழங்குகிறது. அதாவது 62.5 பைசா முதல் 74.5 பைசா வரை வீட்டு கடன்களை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க, லோன் வாங்கினா எஸ்பிஐயில் போயிட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வட்டி விகிதங்களை இப்போ ரொம்பவே குறைச்சிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா இப்போ சைபர் கிரைம் குற்றவாளிகள் வந்து நிறைய விதமான ஸ்கேம்ஸை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் எஸ்பிஐ வங்கியில கணக்கு வைத்து இருக்கக்கூடிய, முக்கியமா சொல்லணும்னா பென்ஷன் ஸ்கீம்லாம் யாரெல்லாம் பணம் வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்கள குறிவைத்து இப்போ வந்து ஸ்கேமர்ஸ் வந்து தாக்கிட்டு இருக்கிறதாகவும், இதனால அவங்க வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஸ்கேம் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் பத்தின எந்த ஒரு டிரான்சாக்ஷன் டீட்டெயில் வராது முதற்கொண்டு பணம் இருக்கிறது கூட இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மூலமாக ஒரு பென்ஷன் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய எந்த ஒரு எஸ்எம்எஸ்ஸாக மெயிலாக இருந்தாலுமே உடனுக்குடனே செக் பண்ணி பாருங்கள். எந்த ஓடிபியும் ஷேர் பண்ணாதீங்க. யாருக்குமே கால் பண்ணி கேட்டாங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி யாருமே கேட்க மாட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வந்து எஸ்பிஐ வெளியிட்டிருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரியான யூபிஐ ஆப்ஸை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களும் இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதிகப்படியான டிரான்சாக்ஷன்ஸ் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிமே ஒரு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரூபாய் 200 மாதம் மாதம் சார்ஜஸ் பிடிக்கப்படும். இதற்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த கட்டண முறை வந்துச்சு அப்படின்னா எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற இந்த மாதிரியான பேங்க் ரிலேட்டட் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.